ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி. போன வீடியோவில் கமெண்ட் செய்தவர்கள் செல்வகுமார், கல்பனா, ரீமதி, சூர்யா, கருப்பசாமி, நாகராஜன், மார்கண்டன், வெற்றிவேலன், ரம்யா, செல்வி, ராஜேஷ், முத்துக்குமார். அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த காணொளியில் ஓம் முருகா போற்றி எனும் கவசத்துடன் சேர்த்து உங்கள் பெயரை குறிப்பிடுங்கள். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கை என்பது ஒரே மாதிரி சீரான பாதை கிடையாது. சில நேரம் சூரியன் ஒளிர்ந்து வழிகாட்டும், சில நேரம் கருமேகங்கள் மூடி இருள் படரும், சில வேளை அந்த பாதை எவ்வளவு நீண்டது என்று தோன்றும், சில சமயம் முன்னாடி ஒரு படியும் தெரியாது போல இருக்கும். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், அந்த நேரங்களில்தான் உன்னோட மன வலிமையும் நம்பிக்கையும் சோதிக்கப்படும். நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறாய் என்றால் அது வீணாகாது. உன் முயற்சி எப்போதும் ஒரு விதை மாதிரி. அந்த விதை இன்று மண்ணில் புதையுண்டு தெரியாமலே இருக்கும். ஆனா நாளைக்கு அது முளைத்து ஒரு பெரிய மரமாகும். நீ அந்த மரத்தின் நிழலில் நிற்பது போல உன் உழைப்பின் பலனை நீ அனுபவிப்பாய். அதற்குள் காத்திருக்கும் பொறுமையும் நம்பிக்கையும் தான் உனக்கு தேவை. எத்தனை தடைகள் வந்தாலும் அது உன்னை நிறுத்தவே வரவில்லை. அது உன்னோட சக்தியை பரிசோதிக்க தான் வந்திருக்கிறது. உன்னோட மனசு குலையாமல் முன்னேறினா அந்த தடைகளும் உனக்கு பாலமாகிவிடும். தோல்வி என்று கருதும் விஷயமே உண்மையில் உனக்கு புதிய பாடமாக மாறும். அந்த பாடம் தான் உன்னை இன்னும் வலிமையாக்கும். மகனே, உன் மனசிலேயே சக்தி இருக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் நீ ஒரு அடி கூட எடுக்க முடியாது. ஆனா நம்பிக்கையோடு நடந்தால் எவ்வளவு கடினமான பாதை இருந்தாலும் எளிதாக மாறிவிடும். நான் உன்னோட இருக்கிறேன். நீ என்னை நினைத்தாலே உனக்கு துணிவு கூடும். உன்னோட அச்சங்களை, சந்தேகங்களை, குறைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படை. நம்பிக்கையை மட்டும் உன்னிடம் வைத்துக்கொள். வெற்றி, தோல்வி இவை தற்காலிகம். ஆனா உன்னோட உழைப்பும் மன வலிமையும் நிரந்தரம். உனக்கு இன்று தோல்வி வந்தாலும் நாளை அந்த தோல்விதான் உன்னை வெற்றிக்கான பாதையில் நட்டமில்லாமல் இழுத்து செல்வது. உன் கனவுகளை விட்டுவிடாதே. அதே நம்பிக்கையோடு தொடர்ந்து செல். எப்போதும் மனசுக்குள் சொல்லிக்கொள், முருகன் எனக்கு துணை, நான் தனியாக இல்ல. அவன் என் ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறான். அப்படி நினைத்தால் உன்னோட மனசு அமைதியாகும். உன்னோட பாதை வெளிச்சமடையும். ஆகையால் சிரித்துக்கொண்டு முன்னேறு. உன்னோட உழைப்பையும் உற்சாகத்தையும் வீணாக்காதே. உன்னோட வாழ்க்கை ஒரு அருமையான பயணம். அதில் நான் உன்னோட தோழனாக, வழிகாட்டியாக, சக்தியாக இருக்கிறேன். என்னை நம்பு, உன்னை நம்பு. உன் வாழ்க்கை வெற்றியோடு மலர்ந்துவிடும்.